நீட் முறைகேடு தொடர்பாக மக்களவையில் நடுவண் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அளித்த விளக்கத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் நாளை நடுவ நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி, நாட்டின் வளர்ச்சிக்கான பாதையில் நடுவண் அரசு தொடர்ந்து பயணிக்கும் என்றார். எதிர்ப்பு அரசியலை எதிர்க்கட்சிகள் கைவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடையும் நோக்கில் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்களவை இன்று கூடியதும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியை கிளப்பின. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் குறித்து நடுவண் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவையில் விளக்கம் அளித்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்ற அவர், அரசு எதையும் மறைக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கின்றன என்றும் கூறினார். 2010ஆம் ஆண்டுதான் முதன்முறையாக மருத்துவ படிப்புகளுக்கு அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வை கொண்டுவரும் முடிவு எடுக்கப்பட்டது என்ற அவர், 2010இல் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்தை காங்கிரஸ் அரசு நிறைவேற்றாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். ஆனால் அமைச்சரின் பதிலை ஏற்க மறுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. 2010 में शिक्षा सुधार की बिल उन्हीं की सरकार ने लाया था, दबाव में उन्होंने उल्लेख किया। ये हमको प्रश्न पूछते हैं। एक मिनट प्लीज, मैं सबको मौका दिया, सबको मौका दूंगा। एक मिनट रिकॉर्ड में नहीं जा रहा। அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்திய தேர்வு முறையே மோசடி என்று பலர் நம்புகின்றனர் என்றார். பணக்காரராக இருந்தால் தேர்வு முடிவுகளை சாதகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று லட்சக்கணக்கானோர் நம்புகின்றனர் என்றும், நடுவண் கல்வி அமைச்சர் தன்னை தவிர மற்ற அனைவரையும் பொறுப்பாளியாக்க பார்க்கிறார் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து 2023-24 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். தொடர்ந்து பிற்பகல் 2 மணியளவில் மாநிலங்களவையிலும் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது.